இப்போது ரீசெண்டாக வந்து லாக்அப் டெத்துக்குன்னு ஒரு போராட்டம் அஜித்குமார் கோசம் தளபதி இறங்கி போராடினார். அதில் ஒரு பெண்மணி பேசியிருந்தாங்க, உதயநிதிக்கு வந்து போஸ்டிங் வந்து வேக வேகமாக கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் வரைக்கும் வேக வேகமாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஆக்ரோஷமாக கேட்டிருந்தாங்க. அது கொடுக்கலாமா வேணாமா, அது வந்து அந்த பெண்மணி பேசுனது தப்பா ரைட்டா, அது உங்களுடைய கருத்து என்னென்னா? அவங்க பேசியது வந்து 100% வந்து சரியான விஷயம்தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பதவி உயர்வு பெறணுன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷமாக தான் ஆகும். ஆனால் அவர் யோசிச்சு பாருங்களேன், அவர் அரசியல் உள்ள ஃபஸ்ட்டு இளைஞர் அணி செயலாளராக வராரு, வந்த அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துணை முதலமைச்சர். எப்படின்னா ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் சொல்லி ஆகிட்டு அவர் வந்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மன்னர் ஆட்சிக்கான ஒரு அடையாளமாக தான் இருக்கிறது. அவங்க அப்பா முதலமைச்சர்ன்றதுனால இப்போ அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஏன் அந்த கட்சியில் வந்து பல வருடங்களால் வந்து அந்த கட்சியில் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, பல மூத்த தலைவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படாத இந்த பதவி வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? வேறு ஒன்றும் இல்லை, அவர் வந்து முதலமைச்சர் அவர்களுடைய மகன் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் அது கொடுக்கப்படுது. ஒருவேளை வந்து அவர் முதலமைச்சர் அவர்களுக்கு மகனாக இல்லாமல் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அவர் வந்து அண்ணன் மு.க. அழகிரி அவர்களுக்கு மகனாக பிறந்து அவர் மகன் இவர்களுக்கு பிறந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு தான் போஸ்டிங் கிடச்சிருக்கும், உதயநிதி அவர்களுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ இதான் ரியாலிட்டி. இது வந்து நம்ம பெருசாக ரொம்ப யோசிக்கணும், இதான் ரியாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு மன்னராட்சிக்கான ஒரு அடையாளம். ஸோ அதுதான் அவர் முதலமைச்சர், அவருடைய பையன் வந்து துணை முதலமைச்சர். ஸோ நார்மலாக சொல்ல போனோன்னா இது டபுள் ப்ரமோஷன் இல்லை, லைக் 100 டைம்ஸ் வந்து இது ப்ரமோட் பண்ணி அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க விளம்பர மாடல் ஆச்சுன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயந்தான்.